நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஐஎம்சிசி மாந்துரை வெர்சஸ் கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட் ஃப்ரம் தஞ்சாவூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் ராமனே, நான் ஸ்டிக்கில் உதயன் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு லெஃப்டாக மரவுண்ட்லேருந்து கீர்த்தி போட வர போகிறாங்க. இன்னிங்ஸோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஆஃப் சைடில் இப்போ தான் ஃபீல்டர் அங்கே வைக்காமல் எடுத்தாங்க, ஃபைனலில் கொண்டு போய் வச்சாங்க. ஸோ இங்கே த்ரோ ஒய்டாக போயிடுச்சு. ஒய்டாக போனதை யூஸ் பண்ணி 2-3 மாற்றம் பார்க்குறாங்கன்னு பார்த்தா இங்கே வினோத் இருக்காங்க. ஸோ 2 மட்டுமே முதல் பந்தில். செகண்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன். எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போல, கைக்கு போதான்னு பார்த்தா பெரிய விக்கெட்டை எடுக்கிறாங்க. இங்கே ராமனை விக்கெட் போகுது, டைரக்ஷன் கொடுக்க போய் மிட் விக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட்டுக்கு நடுவில் கேட்ச் விழுந்துருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் அவருக்கு நியூ பேட்ஸ்மேன் ஹர்திக் மணி. தேர்ட் பால் ஓவரில் ஆஃப் கட்டர் வேரியேஷன் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையிலே விடுது. 2 பாலில் 2 விக்கெட்டு. ஃப்ரண்ட்டில் புல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 6, கொஞ்சம் பேக்வர்டில் போயிடுச்சு, ஸ்கொயர் லெக் பின்னாடி போயிடுச்சு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ நான் ஹேட்ரிக் பால் விக்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் செக் பண்ணியிருக்காரு, கையில் விழுதா ஹேட்ரிக்கு. வினோத் அவர்கள் கையில் விழுந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம இப்போ எடுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் வரக்கூடிய ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கிரவுண்டில் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சக்தி என்ன வராங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பால் யார்கர் ஒய்டு யார்கர்னு போட்டுருக்காங்க. ஸோ அண்ணன் பிடிச்ச முதல் பால் கவர்ஸ் ரீஜன் சைடில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு உதயான் இப்போ ஸ்ட்ரைக்கு வராங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஆஃப் கட்டர் வேரியேஷன் மேலே வாங்கியிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 3 ரன்னு 3 விக்கெட்டு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு இங்கே கீர்த்தி, தஞ்சாவூர் கீர்த்தி. செகண்ட் ஓவர் இங்கே அஜய் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சக்தி அண்ணன். முதல் பந்து நல்லா காத்தடிக்குது. பால் ஆஃப் த பிட்ல இருந்து நல்ல வேகம். செகண்ட் ஓவர் மேலே ஏற்றிருக்கு. கீர்த்தி கைக்கிலே விழுந்து போச்சு, விக்கெட் எடுக்கிறாங்க. 4வது விக்கெட் பறி போகுது ஐஎம்சிசி மாந்துரைக்கு. ஸோ கீர்த்தி கையில் 3 ஹேட்ரிக் இருந்தாங்க, ஒரு கேட்சை வேறு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஆன ரவுண்ட் 1 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் க்ளோஸாக போய் ஜெயிச்சு வந்திருக்காங்க இங்கே தஞ்சாவூர். லாஸ்ட் ஒரு பாலில் 5, 4, 3 ரொம்ப க்ளோஸாக போய் ஜெயிச்சாங்க அந்த மேட்ச்சை. அந்த மேட்ச் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பரத் வராங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளே, வரவோடு தட்டியிருக்காரு, சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. ஸ்டிக்கில் உதயானே, அஜய் டு உதயானே, நல்ல பால். ஸோ பேட்டில் பட்டம் 2க்கான எதிர்பார்ப்பு இருக்குது. சூப்பர் த்ரோ, புல்லட் த்ரோ ஒன்று வந்திருக்கு, எதிர்காலத்தில் விட்டுருக்காரு, அது ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விலக்கி போட்டிருக்காரு, ஒயிட் டெலிவரி. அஜய் டு பரத். ஸோ பெரிய வயசுக்கு போக பார்க்குறாங்க, சரியான மீட் இல்லை, சிங்கிள் மறுபடியும் மிட் விக்கெட்டில். நெக்ஸ்ட் ஒன் புடச்சி போட்டார், சரியான மீட்டில் அடி எஜ்ஜு பட்ட காரணத்தினால பின்னாடி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கைக்கு வேர்க்கு ஒரு சிங்கிளும் எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, 4 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஐஎம்சிசி மாந்துரை. கம்ப்ளீட்டாக பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காங்கன்னு சொல்லுவேன். கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட் ஃப்ரம் தஞ்சாவூர். இந்த ஒரு ஆகாஷ் போகிறாங்க, போட்ட முதல் பால் வைடு, ரீபால், லோ ஃபுல் டாஸ். அங்கே அடித்தா காற்றுக்கு கொஞ்சம் உள்ளே வரும், கையில் விழுமான்னு பார்த்தா கிளியர் பண்ணுதா. 6 பேக்ஃபுட்டில் நின்று ஸ்டாண்ட் அண்ட் டெலிவராக கொடுத்துருக்காரு. கீரனூரில் ஒரு 50 வேறு அடிச்சிருந்தார் ரீசெண்டாக, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கிட்டு வந்த பேட்ஸ்மேன். ஸோ லோ ஃபுல் டாஸ் அவருக்கு கொஞ்சம் தவறான பந்துன்னு சொல்லுவேன், கரெக்டான எக்ஸிக்யூஷன் இருக்கணும், ஐடியாவுக்கு இருக்குது. செகண்ட் 1 ஓவரில் அடிச்சு போடப்பட்ட பால், பேட்டர் லென்த்துன்னு சொல்லுவேன் இது. இருந்தாலும் பேட்டில் பட்டம் 2 மாற்ற பார்க்குறாங்க, மாற்றிடுவாங்க, சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் வைடு, இந்த பால் ரீபால், டாப் ஏஜ் காட்டன் போல்டா எடுத்தா பெரிய விக்கெட்டு. அடுத்த விக்கெட்டு எடுக்கிறாங்க, பேக் டு பேக். இங்கே ஐஎம்சிசி மாந்துரை பேக் ஃபுட் தள்ளியிருக்காங்க இங்கே. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே அபி வராங்க. ஸோ இந்த மேட்ச்சில் அபி பிடிக்கிற முதல் பந்து மட்டைக்கு அடிக்கிறாரு, லென்த்தில் வச்சு திருப்பியிருக்காங்க. ஆகாஷ் கொஞ்சம் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, சிங்கிள் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட்
லாஸ்ட் ஒன் நல்லா இருக்குன்ட்டாரு. நேருக்கு நேராக போகுது. ஸோ பேட்டில் பண்ணணும் 2க்கான வாய்ப்பு அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் இருக்கணும். நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, சூப்பர் ஃபீல்டிங் எடுத்து வச்சாங்கன்னா பெரிய விக்கெட்டாக இருக்கும். அங்கே ரன் அவுட். அபி அவர்களோட விக்கெட்டும் பறி போகுது. இங்கே நேருக்கு நேராக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இந்த கிரவுண்டில் நேருக்கு நேராக நல்லா பவர் போட்டால் மட்டும்தான் வெளியே போகும்னு சொல்லுவேன், காத்தடிக்க காரணத்தினால. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன் இங்கே மணி வராங்க. நேருக்கு நேரம் மறுபடியும் அண்ணனும் போயிருக்காங்க. கையில் உள்ள பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. பெரிய விக்கெட்டாக மொத்தமாக போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ மொமெண்டம் கேரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. என் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 7 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஐஎம்சிசி மாந்துரை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. யார் போகிறாங்கன்னு பார்ப்போம். நான் கீர்த்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 பாலில் மினிமமாக 10 ரன்னாச்சும் கொண்டு வந்தால் தான் ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோரை கொண்டு வர முடியும். ஏன்னா பவுலிங் போட்டுருவாங்க, மேக்ஸிமம் பவுலிங் ஆள் வச்சிருக்காங்க ஐஎம்சிசி மாந்துரை. டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டோட்டல் வைக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 ரன் தேவைப்படும். ஸோ எதிர்பார்த்தபடி கீர்த்தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இந்த ஓவரை போட வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் மணி இருக்காங்க. முதல் பந்து ஏஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு டேரெக்டாக போகுது. நல்ல தேர்தலுங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ டபுள் எடுக்க பார்த்தா மாட்டிடுவாங்கன்னு சொல்லுவேன். ஓடலை. ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன். அவருடைய முதல் பால் ஃபுல் டாஸ். 1 பவுன்ஸ். பவுண்டரி போக சான்ஸான்னு பார்த்தா கிளியர் பண்ணியிருக்கு. 4 அங்கே. எங்கள் சேஞ்ச் ஆஃப் கார்டு பெரிய வீஸுக்கு போயிருக்காங்க. நல்ல வேகத்தோட போட்ட பால் கீப்பருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் 6க்கு 10 அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ ஒரு பவுண்டரி கொண்டாண்டாங்க. ஸோ மீதமான 3 பாலில் நல்ல பிளே. ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு தான். டீப்பில் இருக்காரு அங்கே வினோத். அதனால் ஈஸியாக 2 எடுத்து முடிக்கிறாங்க. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு. ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ வச்சு ஓடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே ரன் அவுட்டு. ஸோ முக்கியமான பந்து முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன். ஆஃப் கட்டர் வேரியேஷன் கீப்பருக்கு வந்திருக்கு. டாட் பால் ஓடலை. ஸோ விக்கெட் விடக்கூடாது இதுக்கு மேலே அவங்க. ஸோ டாட் பாலோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் வச்ச ஐஎம்சிசி மாந்துரை 26 அடிச்சிருக்காங்க. 24 பந்தில் 27 தேவை கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட்க்கு. ஸோ இங்கே செகண்ட் இன்னிங்ஸ்க்கு சேசிங்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் முகேஷ் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் அரவிந்த். ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு மணி வந்திருக்காங்க. முதல் பந்து யாருக்காரு பாக்ஸ் டு பாக்ஸ் பவுலிங். செகண்ட் பால் ஓவரில் அதுவும் சேம் பால் வைட் யார்கர் அவுட் சைடு பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு வந்திருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் தேர்ட் பால் ஓவரில் ஸ்டேக்கில் அரவிந்த் அவுட் சைடு டிரைவுக்கு போனார். ஸோ லென்த் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டு பாக்ஸாக தான் இருந்திருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டேக்கில் முகேஷ் இருக்காங்க. குட் ஷாட். ஸோ அங்கே சக்தி என்ன 2 எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா எடுத்தோடனே த்ரோ விட்ருக்காங்க. நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது முதல் ஓவரில். வாங்கி அடிக்கப்பட்ட பந்து வெளியே போகுதா? தலையை தாண்டி போகிற 6. ஐயோ நல்லா ஏறி நின்று லெக் சைடில் கண்ட்ரி ரீஜனில் பெருசாக கொடுத்துருக்காருங்க அரவிந்த். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் நல்ல பிளே. ஒரு வழக்கி லோ ஃபுல் டாஸாக போட வச்சுட்டாருன்னு சொல்லுவேன். இதை உடைக்க பார்க்குறாங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்க போகிறாரு இங்கே அரவிந்த். ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 10 ரன் ஆடிருக்காங்க கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட். செகண்ட் ஓவர் சதீஷ் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். 18 பாலுக்கு 17 தேவை. ஸோ விக்கெட்டுக்கான தேர்தல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ முதல் பந்து தூக்கி போட்டிருக்காரு. அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா ரன் அவுட். அங்கே 6 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே விக்கெட்டை விட்டு போகிறாங்க. அரவிந்த் அவர்களோட விக்கெட் துரிதமாக வேலை பார்த்த காரணத்தினால விக்கெட் முதல் பால்லே கிடச்சிருக்கு. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டேக்கில் முகேஷ் இருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. மடக்கி அடிக்கப்பட்ட 6 காம்பவுண்டை தாண்டி எங்கேயோ விழுவுது. கிரவுண்ட் டு கிரவுண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பால் 6 தாண்டி அது ஒரு நோ பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ பவுலிங் சேஞ்ச் இங்கே டிகே இந்த ஓவர். ஸோ டிகே கன்டினியூ பண்ண வந்திருக்காங்க. போன பால் வைடு. பால் தரையோட போகுது. ஸோ பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மின்னு சொல்லுவேன் இப்போ. ஸோ பேட் அண்ட் பால் மீட் பண்ணாங்கனாலே மேட்சை முடிச்சிடுவாங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் இங்கே வெற்றி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் வேறு. துருவலையும் தூக்கியிருக்காரு. கைக்கு போகுதா அப்படின்னு பார்த்தா ஓய்யோ. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச்சில் நிறைய கேட்சஸ் எடுத்த ஃபீல்டர் அவர்.
ஸோ இந்த தடவை முன்னாடி வந்தார், கேட்ச் எடுக்க முடியல, ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. பேக்கப்புக்கு நல்ல பேக்கப், அவங்க மணியை வந்துட்டாங்க. டிகே டு முகேஷ். நெக்ஸ்ட் ஒன் சரியான மீட்டில் இல்லை, கையிலே விழுவுது. விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே சந்துரு அவர்கள் நியூ பேட்ஸ்மேன். ஸோ ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் க்ளோஸில் கொண்டு வந்திருக்காங்க, டைப் பண்ண பார்க்குறாங்க. ஆஃப் சைடு நெக்ஸ்ட் பிடிக்கிற முதல் பந்து நல்ல ஃபிளிக், லோ ஃபுல் டாஸை ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. பட் டீப்பில் நல்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஐயோ கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு, அதை சிங்கிள் டபுளாக மாற்ற யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிகே டு சந்துரு. நெக்ஸ்ட் ஒன் லெக் கட்டுற வேரியேஷன் டாட். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 22 ஆட்டாங்க கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட். ஸோ மீதமுள்ள 12க்கு உங்களுக்கு 5 ரன் தேவை. இந்த ஓவர் முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர் போகிறதுக்கு இங்கே உதயானு. ஸோ மெய்டன் போடுவாரா பார்த்தோம்னா, முதல் பந்து டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல ஷாட்டா இன் ஃபீல்டில் கிளியர் பண்ணுதாங்க. அப்படி ஃபீல்டில் தலையை தாண்டி போச்சு, அதில் சிங்கிள் டபுளாக மாறுது. ஆஸ்பால் வீடியோ. ஸோ ரீபால் இந்த பால் இங்கே வெற்றி இருக்காங்க. ஸோ டிரைவ் லென்ஸ் இழுத்து போட்டிருக்காங்க. ஃப்ளாஷி ஷார்ட் டாட் ஆகிருக்கீங்க. சரி யாருக்கு கேப்பில் போகுது, சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. சரி சந்துரு இருக்காங்க. ஒயிட் டெலிவரி பின்னாடி பொத்துருச்சு, அன்னையே பார்த்து போட்டாரு. மேட்ச் முடிஞ்சு ரவுண்ட் 2 மேட்ச் ஐஎம்சிசி மாந்திரே வெர்சஸ் கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட். கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட் பவுலிங் டாமினேஷன் காட்டினாங்க. ஸோ இந்த மேட்சை முடிச்சு ஜெயிச்சிருக்காங்க கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட் தஞ்சாவூர்.